ஈவினிங் தோட்டத்தில் நிறைய கத்திரிக்காய் இருக்குன்னு சொல்லிட்டு சனுஸ்காவை பறிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அவளும் பறிச்சுட்டு வந்திருந்தா. இதை வச்சு கத்திரிக்காய் பாஜி ரெடி பண்ணலாம் அப்படி சொல்லி தான் பிளான் வச்சுருந்தேன். டீ எல்லாம் குடிச்சிட்டு பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா திடீர்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவளோட தம்பிக்கு மேரேஜ்னு சொல்லி இன்விடேஷன் கொடுக்கலாம் அப்படி சொல்லி வந்திருந்தா. குழந்தைங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்திருந்தாளா. குட்டி பையன் வேறு இருக்கானா. அவனுக்கு டின்னர் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிட்டுன்னு இட்லி ஊற்றலான்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அவள் திரும்பி போயிட்டு வீட்டில் தான் ரெடி பண்ணணும் இல்லையா, கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே டின்னரை முடிச்சுட்டு போயிடுறே அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து கடப்பா ரெடி பண்ணிடலான்னு சொல்லி அதை தான் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடியாகி வந்துக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் நல்லா கதையை பேசிகிட்டே வந்து, ஏன்னா தனியாக உட்காந்து பேசுகிறதுக்கெலாம் டைம் கிடையாது. இதை ரெடி பண்ணிக்கிட்டே அந்த டைமில் வந்து கொஞ்சம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே எல்லா ஒர்க்கும் பார்த்துட்டு இருந்தோம். கடப்பாவும் சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. சைட் பை சைடாக வந்து க்ளீனிங் ஒர்க்கையும் முடிச்சிடலான்னு சொல்லி முடிச்சுட்டு இதுக்கு காட்ட சாட்டமாக வந்து ஒரு பூண்டு சட்னி ரெடி பண்ணிடலான்னு சொல்லி என்னோட சித்தி இதை சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து மிளகாத்தூளில் பூண்டையும் தக்காளியும் இது போல் இதை மசிச்சுட்டு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும்.